வந்திருக்கோம்னா கீதா மாமி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நவராத்திரியை முன்னிட்டு அவங்க வந்து நமக்கு லலிதா சகஸ்ரநாமம் தான் எல்லாரும் பாடிட்டு இருந்தோம். குழு வைக்கலனாலும் அவங்க வந்து வருடம் நம்மளை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து லலிதா சகஸ்ரநாமம் பாடி நமக்கு சாப்பாடெல்லாம் போட்டாங்க. அதுவும் இல்லாமல் கிஃப்ட் எல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகான கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய தட்டு கொடுத்துருக்காங்க மாமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்தலை, பாக்கு, பூ, பழம், மஞ்சள் இது எல்லாத்தையும் காட்டிலும் அவங்க அன்பையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப மஸ்ட்டுங்க. ரொம்ப அன்பாக பேசுவாங்க. இவங்கக்கிட்ட இவ்வளோ பேர் வர்றது, நிறைய பேர் போயிட்டாங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. முக்கியமாக அவங்க வந்து எல்லாரும் வரதுக்கு காரணம் என்னென்னா அவங்க அன்பாக நம்மளை கூப்பிட்டதால தான் நம்ம நிறைய பேர் இங்கே வந்திருக்கோம். எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வயிறார சாப்பிட்டோம், அதை சொல்லணும். திருப்தியாக சாப்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் மாமி ரொம்ப அழகாக பாடுவாங்க. இப்போ அவங்க பாட்டு தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பாட்டை பாருங்கள், கேளுங்க. வணக்கம். எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். இது புரட்டாசி நவராத்திரி, இது சாரதா நவராத்திரின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப எல்லா 4 நவராத்திரியில் சாரதா நவராத்திரி ரொம்ப விசேஷம். எல்லா நவராத்திரியுமே விசேஷம். ஆஷாட நவராத்திரி, எல்லா வசந்த நவராத்திரி எல்லாமே. ஒவ்வொருத்தர் ராமர் வசந்த நவராத்திரி பூஜை பண்ணி ஜெயிச்சாரு. சாரதா நவராத்திரின்னு அம்பாள் பாராதியாக இருந்து நம்ம செய்கிறது சாரதா நவராத்திரி. இந்த நவராத்திரியில் நம்ம ஒரே ஒரு இன்னும் கொஞ்சம் அளவு கொடுத்தா கூட அது அவ்வளோ பெருகும். அதனால் நவராத்திரியில் கொடுக்கறதுக்கு அவ்வளோ புண்ணியம் பண்ணணும். இது எல்லா அம்பாலும் இங்கே எல்லாமே தேவ சொல்லுறோம். பாலாவையா எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரும் தேவிதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அப்படியே சங்கோபதி இது காஞ்சனம் எல்லாம் நல்லா வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ இதுக்கு இந்த லலிதா சகஸ்ரநாமத்துக்கு ஒரு முதல் அதாவது தியானத்தை கொஞ்சம் பாடிட்டு அதை இப்படி பாடணும்னு எங்கள் குருநாதர் சொல்லுவார். அதனால அதை இப்படி தான் பாடணும், விடுவிடுன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக இதை பாடிட்டு ஒரே சின்ன பாட்டு பாடிட்டோம். அதில் அந்த இதெல்லாம் பாட போகிறேன். சிந்தூரார்ண விக்கிரகம் திருநயனம் மாணிக்கமௌளி ஸ்புரத்தாரா நாயக சேகரா வித்தமுகீம் ஆபீன வட்சோருகாம் பாணித்யா மணிபூர்ண ரத்ன சஷகம் ரத்தோத்பலம் பித்ரதீ சௌமிய ரத்ன கடஸ்த ரத்த சரணம் தியாயே பரமம்பிகா அண்ணா கருணாகரஞ்சாட்சி சிந்தபாசாங்குஷ புஷ்பவான சாதா அடிமாதிக்ராமுதா மயூகை அகமித்தேவ பாவையே பவானி தியாயே பத்மாசனஸ்தாம் விகசித பதனாம் பத்மவக்ராய தாட்சி கேமாபாம் கீதவக்ராம் நரகலிரலசத்யேன பத்மாம் பராகி சர்வாலங்காரயுக்தா சததம அபயதா பக்தநம்ராம் பவானி ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்திம் சரளசுரனுதாம் சர்வசம்பத்ரதாத்ரீம் சங்குமகிலோவன கலிகசும்பிகல்பூயா சமந்தரசுதேசனாம் சசரசாவபாசாங்குஷாம் அஜே ஜனமோகினி அர்ணமால்ய பூஷாம்பராம் ஜபா புஷ்மபாசுராம் ஜபவீரோ ஸ்மரே அம்பிகா ஸ்மரே அம்பிகா ஸ்மரே அம்பிகா. கணம் தரு கல்வி தரு ஒரு நாளும் தளபதியா மனம் தரு தெய்வ வடிவில் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமினின் கடை கண்டனே நாயனையும் பொருளால் பயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் இன்னை உள்ள வண்ணம் பேயேன் அறிவும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே திருமகளே செங்கன்மால் திரு தங்கச்சியே தலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்க்கப்படுவாராத நட்போ கற்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுப்பிணி இல்லாத புடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத கணவனும்
சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத கோடும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடி அறுக்கையும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீச பொற்பாக மகளாக சுகப்பாடி அருள்வாமி அபிராமி உமையே உமையே உமையே. மாமி வந்து ரொம்ப அழகா பாட்டு பாடினாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு மங்கள பொருட்கள் எல்லாமே கொடுத்தாங்க. அவங்க எதை நினைச்சு இந்த மாதிரி என்ன பிரார்த்தனையை வச்சு இந்த விஷயத்த பண்ணாங்களோ அந்த விஷயம் நல்லபடியா நடக்கணும் நம்மளும் பிரார்த்திச்சுவோம். இப்போ நம்ம அந்த வீட்டில் லலிதா சகஸ்ரநாமம் எத்தனை பேர் படித்தோம் அப்படிங்கிறத தான் பார்த்துட்ருக்கோம். லலிதா சகஸ்ரநாமம் படித்தோன்னா சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லலிதா அம்பிகையை வணங்கினோன்னா எல்லா கடவுள்களையும் எல்லா அம்மனையும் வணங்கிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுதாங்க. ஞான நூலே அப்படி தான் சொல்லுது. ஏன்னா லலிதாம்பிகை போன்ற ஒரு தெய்வமே கிடையாது. அந்த மாதிரி லலிதா சகஸ்ரநாமம்க்கு ஈடான ஒரு இதுவே கிடையாது, ஸ்லோகமே கிடையாதுன்ற அளவுக்கு அது மிக ரொம்ப மகத்துவமான ஒரு நூல் தான் இந்த லலிதா சகஸ்ரநாமம். இந்த நவராத்திரிக்கு எங்கள் குழுவில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் போயிட்டு ஒவ்வொரு வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி லலிதா சகஸ்ரநாமம் படிப்பாங்க. படித்தோன்னா அந்த வீடே ஒரு சுபிக்ஷமே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. முக்கியமாக நம்ம ஒரு விஷயத்தை அடையணும், எனக்கு இது வேணும் அம்மா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா இந்த லலிதா சகஸ்ரநாமம் இந்த ஸ்லோகம் சொல்கிறது மூலமாக அது கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும். நம்ம கேட்குறது நிச்சயமாக கிடைக்கும், சகல நன்மைகளும் கிடைக்கும், நம்ம எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் கூட லலிதா சகஸ்ரநாமம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து படித்தாங்கன்னா அது வந்து ரொம்ப எப்போவுமே கூட்டு பிரார்த்தனைக்கு கூட்டு வழிபாடுக்கு பலன்கள் ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வழிபாடை தான் இந்த கீதா மாமி வீட்டில் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து இந்த இது கொடுத்துருந்தாங்க, பால் கொடுத்துருந்தாங்க, பாதாம் பால் கொடுத்துருந்தாங்க, ஏலக்காய்லாம் தட்டி போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த பாலும் குடித்தோம். ஏன்னா தொண்டைக்கு எதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடினவங்க அத்தனை பேருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே அவங்க வந்து ஒரு அழகான ஒரு பிளேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க, தட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் மங்கள பொருட்கள் எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இப்படி தாங்க அவங்க வீட்டில் அவங்க ரொம்ப அழகாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே மன நிறைவோடு தான் இந்த பூஜை நடந்துச்சு. அதாவது லலிதா சகஸ்ரநாமம் எல்லாருமே படித்தாங்கங்க. நானும் படித்தேன். எனக்கும் இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சிது. இன்றைக்கி படிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடச்சிது. சரி, உங்கள் வீட்லேயும் லலிதா சகஸ்ரநாமம் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, எனக்கு படிக்க தெரியாதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட உங்கள் மொபைலில் நீங்கள் அந்த மாதிரி பாட்டை போட்டு கூட வீட்டில் அதை ஓட விட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் படிக்க கற்றுக்கங்க. லலிதா சகஸ்ரநாமம் படிக்க நம்ம வீட்டில் நன்மைகள் மட்டுமே நடக்குங்க. ஸோ அதை படிக்க கற்றுக்கங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இந்த வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் படித்தோம் எல்லாரும். அதுக்கப்புறம் பால் குடித்தோம், அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டு ரொம்ப மன நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் இதுதான் அந்த மாமி, அவங்க பையன், அவங்க பேரன், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. சின்ன பசங்களுக்கும் அந்த சுகாசினி அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன பசங்களை, அவங்களுக்கும் அது என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. பென்சில், பேனா, அந்த மாதிரி இதெல்லாம் ஐட்டம் எல்லாமே குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கும் கொடுத்தாங்க. அதே மாதிரி சில நேரங்கள் ஆண் குழந்தைங்களுக்கும் கொடுக்கறது நல்லது தான். ஏன்னா பெண் குழந்தை கொடுக்கும்போது ஆண் குழந்தை கொடுக்கலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாமி ஆண் குழந்தைக்கும் சேர்த்து தான் கொடுத்தாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரையுமே ஆசீர்வாதம் பண்ணாங்க. பெரியவங்களோட ஆசீர்வாதம் என்றைக்குமே நமக்கு நல்லது மட்டுமே செய்யும். இங்கே பாருங்கள், ஆண் குழந்தைக்கு ஒரு சமயம் என்ன பண்ணோம், நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அக்காவோட பொண்ணுங்களையும் என் பையனே கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பொண்ணுங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்து என் பையனுக்கு ஒன்றுமே கொடுக்காம போயிட்டாங்க. ஸோ அது ரொம்ப ஃபீல் பண்ணா. அதுக்கப்புறம் எல்லாருமே இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க போல் ஆம்பளை பசங்களுக்கும் கொடுக்கணுன்றது. ஸோ இந்த பையனுக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மதுரா கேட்ரிங் அப்படின்றவங்க தான் சாப்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கங்க. அந்த டிஃபன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் லேடிஸே பண்ணியிருந்தாங்க. அது இன்னுமே சிறப்புங்க. ஜென்ஸ் யாருமே கிடையாது, லேடிஸே. அவங்க ஒரு 150 பேருக்கு மேலே அவங்க கேட்ரிங்லாம் நல்லா பண்ணுவாங்களாம். சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் கூட பண்ணுவாங்களாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. டிஃபன்
ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாருமே சாப்பிட்டோம், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ரொம்ப நல்லா போச்சு இந்த நாளே. எல்லாருக்கிட்டையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கி, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்க பிளேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இந்த நவராத்திரி நாட்களில் வந்து நம்ம வாங்குறதும் ஒரு சிறப்பு. இதை கொடுத்தா நம்ம எதை கொடுத்தாலும் சரிங்க, யாருக்கு என்ன பொருள் கொடுத்தாலும் அது பல மடங்கு வந்து அவங்களுக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் கூட நீங்கள் நவராத்திரிக்கு யாருக்காவது கொடுக்கணுன்னா ஒருத்தருக்கு கூட கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். இன்றைக்கி என்ன டிஃபன் கொடுத்துருந்தாங்கன்னா சுண்டல், கேசரி கொடுத்துருந்தாங்க, இட்லி, அப்புறம் உப்புமா, சட்னி, கார சட்னி, இது ஒயிட் சட்னி, சாம்பார், இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஆக்சுவலா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு குழந்தை வேணும்னு சொல்லுவாங்கங்க. அதாவது அந்த பாட்டிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பையன் தாங்க கூட மாட எவ்வளவு நேரமா 4th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். பாட்டிக்கு பக்கபலமா இந்த குழந்தை தான் இருந்துச்சு. இவன் தான் எல்லா வேலையும் செஞ்சா. ஆதிரன் நம்ம எல்லாரும் விஷ் பண்ணுவோம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.